ஹாய் எவ்ரிவன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பருப்பே இல்லாம 10 நிமிஷத்துல சாம்பார் டேஸ்ட்ல சூப்பரான ஒரு குழம்பும், கொத்தவரங்காய் பொரியலும் பார்க்க போறோம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அத சேர்த்துக்கலாம். நான் வந்து சவுசவும், கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். இதுல தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா தண்ணி ஊத்தி குக்கர் விசில் வச்சுட்டோம்னா, ஒரு 3, 4 விசில் வச்சிரணும். நல்ல காய் நல்லா வெந்து வர மாரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணிக்காய் இருந்ததுன்னா தண்ணிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சவுசவு, அப்புறம் முள்ளங்கி, அதுக்கப்புறம் பூசணிக்காய் அந்த மாதிரி ஐட்டம் சேர்த்துக்கிட்டா நல்ல கிரேவியாக வரும். அதுக்காக இப்போ வந்துட்டு நல்லா விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டும் சீரகமும் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை நான் நல்லா மசிச்சிருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சூப்பரான சாம்பார் டேஸ்ட்டில் இருக்குங்க. சாம்பாரை விட நல்லாவே டேஸ்ட் இருக்கும். நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதியட்டும். உப்பு போட்டுட்டு கொதிஞ்ச விட்டு இது ரொம்ப கிரேவி ஆகணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிரேவி டைப்லேயே வந்துருங்க. ரெடி தனி மிளகாய் தூளெல்லாம் நம்ம குக்கர்லேயே போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கும். இப்போ எனக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு. நான் வந்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாமா? இப்போ அதே வானலை வந்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொத்தவரங்காய் வந்து ரொம்ப பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தவரங்காய் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறமா உப்பும் போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதிலே நம்ம அலசின தண்ணியே இருக்கும். அதில் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொத்தவரங்காய் வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் செஞ்சால் தான் இது நல்ல டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் தண்ணி ஊற்றி செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தெரியாது. அதனால் இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டீயை போட்டு வந்துடலாமா? டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குகிறேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு இப்போலேருந்தே ஐஏஎஸ் படிக்கணும், பையன் வந்து ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி ஒரு எய்மோடு இருக்காங்க. அதனால் நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுக்குறது ஜென்ரல் நாலேஜ்க்காக. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டு நல்லா இறக்கிட்டோம்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.